the speaker, the great Shabana Banu, and she is an Alima, and she got designated in classical acupuncture and health consultant. Welcome you for giving the wonderful speech. Welcome. Thank you so much, ma'am. எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஒரு நாள்ல இருக்கோம். அதாவது உலக மனநல நாள். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். மனநலம் மண்ணுயிர் காக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும் என்ற வள்ளுவனின் வாக்கோடு என்னுடைய உரையை துவங்குகிறேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்மிடத்துல 6ல இருந்து 60 வரைக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா அதுதான் மன ஆரோக்கியம். யார பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ், எப்ப பார்த்தாலும் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்ன, டிப்ரெஷன். அதுக்கான அர்த்தம் தெரியுமான்னா கூட தெரியாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஊறி போன 2 விஷயங்கள் அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். இது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்மளால பார்க்க முடியுது. இன்றைய தினத்துல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ஆண்டும் வயது வந்தோர்ல இருந்து 19% மக்களும், டீனேஜர்ஸ்ல இருந்து 46% மக்களும், இன்னும் குழந்தைகளை சொல்ல போனா 13% மக்களும் மனநோயால பாதிக்கப்படுறாங்கிறது அறிக்கையா இருக்கு. இப்போ இதுல இருந்து நம்மளால ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்து அதுல இருந்து மீண்டு வர முடியுமா? நிச்சயமா. வள்ளுவருடைய வாக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஆரோக்கியமான வாழ்வு ஒரு மனிதருக்கு வேணும்னு சொன்னா மனதினுடைய அந்த ஆக்கம், மனதுல நம்ம இருக்கக்கூடிய அந்த நிலை, அது நிச்சயமாக ஒவ்வொரு மனிதருக்கும் வேறுபட்டதாக இருக்கும். அந்த மனநிலையை எப்படி நம்ம நியூட்ரலா ஹேண்டில் பண்றது, இந்த ஒரு விஷயத்தோட இன்னைக்கு நம்ம சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. உள்ளத்துல என்ன இருக்கோ அது நம்முடைய முகத்துல வெளிப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதை நம்ம ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு உளவியல் படிச்சிருக்கக்கூடியவங்க இதை ரொம்ப ஆழமா சிந்திச்சு பார்ப்பாங்க. என்னன்னா, ஒரு மனிதருடைய மனநிலைய அவர் எவ்வளவுதான் மறைச்சாலும் கூட ரொம்ப இலகுவாக ஒரு தாய் தன்னுடைய குழந்தை எப்படி அடையாளம் காணுவாங்களோ அதே மாதிரி அவங்களால அடையாளப்படுத்த முடியும். அதாவது அகத்தினுடைய அழக முகத்துல அவங்களால காட்ட முடியும். இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்ல நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். குடும்பங்களுடைய அந்த விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது சமூகங்களுடைய விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அன்றாடம் நமக்கு தேவைப்பட வேண்டிய ஒரு கைடன்ஸ் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அது மன ஆரோக்கியமாக தான் இருக்கு. இதுல எத்தனை மக்கள் இத தொடர்ந்து கடைபிடிச்சு வர்றாங்க, இன்னும் எவ்வளவு மக்கள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா அங்க ஒரு கேள்விக்குறிதான் இருக்கு. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, ஒரு மனிதர் தன்னுடைய மனசை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஔவையாருடைய வாக்கு எப்படி இருக்கு பாருங்க. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம்னு சொன்னாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகா சொல்றாங்க பாருங்க. ஒரு மனசை ஒரு மனிதன் பழக்கப்படுத்தணும். அவனுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த அகத்தை அந்த மனிதர் பழக்கப்படுத்தணும். ஒரு நல்ல விஷயங்களுக்காக எண்ணங்களை ஒரு சேர்த்து மனம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மலர செய்யணும். அதுல இருக்கக்கூடிய கவன குறைவு இருக்கு பாருங்க, இன்னைக்கு நிறைய மக்களுக்கு அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை பாதிக்கக்கூடியதா இருக்கு. இதை யாரும் அந்த அளவுக்கு கேர் பண்றது இல்லை. இன்னைக்கு பிசிக்கலா பாதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதரை விட மென்டலா பாதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதர் தான் நம்மளால பார்க்க முடியுது. அதனுடைய வெளிப்பாடும் என்னமோ இன்றைக்கு நிறைய மெடிக்கல் ஃபீல்ட்ல நம்ம பார்க்க முடியுது. ஒரு தெருவுக்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட் வந்து அங்க உருவாகிட்டே தான் இருக்காங்க. என்னன்னு சொன்னா அந்த அளவுக்கு தேவை நாட்டுல அதிகமாயிடுச்சு. அப்போ ஒரு மனிதர் ஒரு தனிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி, அவரு ஒரு குடும்ப சூழ்நிலையில சமூக சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அவருடைய ஹெல்த்தை, அதுவும் குறிப்பாக பிசிக்கல் ஹெல்த்தை விட மென்டல் ஹெல்த்துக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். இதனுடைய அடிப்படையில நிறைய தெரபிஸ் வந்து இன்னைக்கு இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இன்னும் இந்த தெரப்பிலாம் நமக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி இன்னும் நான் ஒரு அக்குபங்க்சரிஸ்டா நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு வாக்கு இருக்கு. அகத்தியருடைய ஒரு வாக்கு என்ன அப்படின்னு சொன்னா, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். இது அகத்தியருடைய மொழி. இப்போ நமக்கு புதுசா ஒரு முதுமொழி இருக்கு, மனம் அது செம்மையானால் மருந்தது தேவையில்லை.
அப்போ மனம் ஒருமைப்பட்டு அது தெளிவாகவும் அமைதியாகவும் இருந்துச்சுன்னு சொன்னா உடல்ல என்ன குறைபாடுகள் இருந்தாலும் மருந்தே தேவையில்லை, அது சரியாயிடும் அப்படிங்கிறது தான் இந்த முதுமொழியினுடைய கருத்தாக இருக்கு. அப்போ அந்த ஆரோக்கியத்தினுடைய ரகசியம் மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அந்த மனசை நம்ம செம்மைப்படுத்தணும்னு சொன்னா எந்த விதமான வெளி உபகரணங்களையும் பயன்படுத்த முடியாம இந்த உட்பொருளை கொண்டே நம்மளுடைய மனதினுடைய ஆழ் விஷயங்களை புரிஞ்சு நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படிங்கிறது இதனுடைய கருத்து. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதுவும் இல்லாம ஒவ்வொரு மனிதரும் தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு மன வலிமை, ஒரு மன தைரியம் ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அவங்களால தீர்வு பண்ண முடியும். அதுக்கான இது போன்ற நிறைய விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய இருக்காங்க. அது முக்கியமா குழந்தைகளுடைய நலம் வந்து ரொம்ப ஒரு குழந்தைகள் கூட பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த குழந்தைகள்ல இருந்து பாடசாலைகள்லாம் முடிச்சுட்டு கல்லூரி போகக்கூடிய அந்த குழந்தைகள் வரைக்கும் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா அதுதான் ஒரு மன நலத்தினுடைய ஆரோக்கியமாக இருக்கு. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அந்த காலத்து அறிஞர்கள் முதற்கொண்டு இக்கால அறிஞர்கள் வரைக்கும் நிறைய மனிதர்கள் வந்து மனநலம் பத்தி நம்ம பார்க்கும்போது எத்தனையோ அறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இயற்கையாவே ஒரு மனிதனுக்கு மனதில் ஏற்படக்கூடிய விஷயங்களை வெளியாக்குறதுக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கே தெரியும். ஆனா நம்ம என்ன செய்யறது இல்லைன்னா மனதோட ஒத்து வாழ்றது கிடையாது. வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டுதான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தேடுறோமே தவிர நம்மளுடைய மனம் எப்படி இருக்கு, நம்ம எப்படி இருக்கோங்கிறத நம்ம கவனிக்கிறது இல்லை. அப்போ ஒரு மனிதனுடைய மனதில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் அவருடைய உடல் நலத்தையும் பாதிக்குது அப்படிங்கறதுதான் ஒரு உண்மையான விஷயமாக இருக்கு. சோ இன்றைய வேர்ல்டு ஹெல்த் டேல, அதாவது வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டேல நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அதுலயும் குறிப்பா நம்முடைய மனநலம் ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த விஷயங்களை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்தணும். ஒரே ஒரு அந்த விஷயத்தை மட்டும் நம்ம மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். மனம் அது செம்மையானால் மருந்தது தேவையில்லை அப்படிங்கிற அந்த அகத்தியருடைய அந்த முதுமொழியை நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய நல் வாய்ப்பினை இறைவன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. மேலும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கஸீரா. ரொம்ப நுட்பமா ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொன்னீங்க. இவ்வளவு குறுகிய டைம்ல இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க கொடுப்பீங்கன்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இன்னும் நிறைய உங்ககிட்ட நாங்க கத்துக்கணும். தேங்க்யூ ஃபார் த ஸ்பீச். வெரி வெரி அமேசிங் ஸ்பீச். கீப் இட் அப்மா.